அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் நாம் அல்லாஹ்வை பற்றி அடிக்கடி கேட்கக்கூடிய, பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குகிறான். இது அல்லாஹு தாலா எங்கள் மீது இரக்கப்படுகிறான் என்பதனுடைய ஒரு வெளிப்பாடு, அர்த்தம். நல்ல விடயங்களை நாம் அதிகமாக கேட்கின்ற பொழுது ஒரு 100% அதை நாம் செயல்படுத்துறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்காவிட்டாலும் கேட்பதே ஒரு அருள் என்பதை நாம் புரிஞ்சு கொள்ளணும். எத்தனையோ பேருக்கு அல்லாஹ் கேட்கறதுக்கு கூட பாக்கியத்தை கொடுக்க இல்லை. ஆனால் அல்லாஹு தாலா தான் விரும்புகின்றவர்களுக்கு, நேசிக்கிறவங்களுக்கு அடிக்கடி அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுக்கிறான். ஹைர், அந்த அடிப்படையில் நாம் அமைதி பெற்ற ஆன்மா, அந்நஃப்சுல் முத்மஇன்னா, அமைதி பெற்ற ஆன்மா, அதே போன்று அல் கல்ப் சலீம், சொல்லுங்க, சாந்தமான, சாந்தி பெற்ற, அமைதி பெற்ற, ஆரோக்கியமான, சலீம் சலாமா, ஆரோக்கியமான இதயம். இந்த ஒரு இதயத்தையும் அமைதி பெற்ற ஆன்மாவையும் நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு சில அடிப்படைகள் இருக்கிறது. வாழ்க்கையினுடைய எங்களுடைய அடிப்படை இலக்கு நம்மளோட கல்வ சலீமாக ஆக்கணும், எங்களோட நஃப்ஸ முத்துமைன்னாவா ஆக்கணும். இதுதான் அல்லாஹு தாலா நாளைக்கு மறுமையில விமோசனம், வெற்றி வழங்குகின்ற உள்ளமும் ஆன்மாவும். அப்ப அதை எப்படி எப்படியெல்லாம் நாம் பயிற்றுவித்து அந்த நிலைக்கு கொண்டு வாரது என்ற பயிற்சி வகுப்பு தான் இப்ப நடைபெறக்கூடிய இந்த வகுப்பு. எனவே எல்லோருக்கும் நம்முடைய நஃப்ஸ் அது முத்துமைன்னாவாக மாறணும், கல்பு சலீமாக மாறணும் என்ற அந்த ஒரு ஆசை, ஒரு இலக்கு இருக்கும். அதை அடைந்து கொள்வதற்கு பல படிக்கட்டுகள் இருக்கின்றன. அதை நாம் கேட்பதோடு மாத்திரம் நிறுத்திவிடாமல் அதை நம்முடைய செயலாக, அந்த வார்த்தைகளுக்கு நாம் செயலுருவம் கொடுக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அப்ப அந்த தொடரில் தான் நாம் சென்ற வாரம் என்ன தலை பார்த்தோம்? ஆன்மாவோடு ஒரு உரையாடல், அதான் முஹாசபா, முஹாசபத்துன் நஃப்ஸ். பாருங்க, எல்லாமே அந்த உள்ளத்தோடு சம்மந்தப்பட்டு தான் வரும். ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம் ஈமானும், சொல்லுங்க, மன அமைதி. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? உள்ளமும் அமலும், இஹ்லாஸ், மன அமைதி. அது எப்படி ஈமானால சாத்தியமாகுது? ஈமான் மாத்திரம்தான் மன அமைதியை பெற்றுக் கொடுக்கும். அப்ப எப்படிப்பட்ட ஈமானாக இருந்தால் மன அமைதி கிடைக்கும் என்பதை பார்த்தோம். அதுக்கு பிறகு 2வது உள்ளமும் அமலும். உள்ளம் சரியா இருந்தால் அமல் சரியா இருக்கும். உள்ளம் சரியில்லை என்றால் அமல் இருக்கும், ஆனால் அமல் சரியாக இருக்காது. அப்ப அதுல முஹஸ்ஸுதி, ரியா கலந்து விடக் கூடாது. இஹ்லாஸ், உள்ள தூய்மை, உள்ளத்தை பக்குவமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப உள்ளம் தூய்மையாக இருந்தால் அமல் அழகா இருக்கும், அமல் அழகிய அமலாக இருக்கும், அழகானதாக அமல் இருக்கும். அதே போன்று அடுத்ததாக நாங்க சென்ற வாரம் என்ன பார்த்தோம்? ஆன்மாவோடு நாம் அடிக்கடி உரையாட வேண்டும். ஆன்மாவோடு அடிக்கடி நாம் உரையாட வேண்டும். அதுதான் அரபுல முஹாசபத்து நஃப்ஸ், கேள்விகளை கேட்கிறது, முஹாசபா. அப்ப சுய விசாரணை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். நீங்களே உங்களை சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள். அப்ப நாம் நம்மளோடு சுய விசாரணை செய்யறதாக இருந்தால், நம்முடைய நஃப்ஸோட பேசுறதாக இருந்தால், அந்த உரையாடல் நமக்கு மத்தியில் இருக்கணும். எப்படி நாம் அடுத்த மனிதரை பார்த்து அவங்களோட குறைகளை சொல்றோமோ, அவங்களோட குறைகள் கண்ணுக்கு தெரியுதோ, அதை நாங்க சில பொழுது ஒருவருடைய குறையை மற்றவரிடத்துல சொல்றோமோ தவறான முறையில, அவரிடத்திலே ஒரு தவறான எல்லாருக்கும் முன்னுக்கு சொல்றோமோ, அல்லது அனுமதிக்கப்பட்ட முறையில திருத்திக் கொள்ளணும் என்பதற்காக தனிப்பட்ட முறையில் அன்பாக சொல்றோமோ, இப்படி அடுத்தவங்களோட குறை தெரிவதை போல என்னுடைய குறை எனக்கு தெரியும். அதுக்கு நாங்க எங்கட நஃப்ஸோட கொஞ்சம் பேசணும், ஆன்மாவோடு நாம் உரையாட வேண்டும் என்பதை நம்ம பார்த்தோம். அதே தொடர்ல இன்று
இதயத்தின் இரண்டு பக்கங்கள், இதயத்தினுடைய இரண்டு பக்கங்கள். ஒவ்வொரு மனிதனுடைய இதயங்களும் பல பக்கங்களை கொண்டது. இதயத்துல பல பக்கங்கள் இருக்கும். அது எண்ணங்களாக, நினைவுகளாக, அதே போன்று குணங்களாக, இப்படி இதயத்துல பல அம்சங்கள் ஊடுருவி போயிருக்கும், ஆழ பதிந்திருக்கும். அதாவது மனசினுடைய காயங்கள், ரணங்கள், இப்படி ஒரு பகுதி இருக்கும். மனசுல இருக்கக்கூடிய அதாவது துயரம் இல்லாத பிரச்சனைகள் இருக்கும், மறக்க முடியாத நினைவுகள் இருக்கும், வடுக்கள், காயங்கள் தடம் பதித்திருக்கும். அப்ப எனவே இப்படி இதயங்களுக்கு என்று பல பக்கங்கள் இருக்கின்றன. சில விடயங்களை சிந்தனை எடுத்துக்கொள்ளும். அந்த சிந்தனை எல்லாத்தையும் இதயத்துக்கு அனுப்பாது. நம்ம கேட்டோம், சரி அது முடிஞ்சிருச்சு. அது மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தோம், அது முடிஞ்சிருச்சு. எல்லாம் இதயத்தின் ஆழத்தில் பதியாது. சிறு பிராயத்தில் நடந்த உங்களை பாதித்த விடயங்கள் உள்ளத்தில் ஆழத்தில் பதிந்திருக்கும். நீங்க ஆழமாக நேசித்த உங்களோட தாய் தந்தை உங்களை விட்டு பிரிந்தால் உங்களுடைய இதயத்தின் ஆழத்தில் அது காயமாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். உங்களுடைய பிள்ளைகள், உறவினர்களில் நெருக்கமானவர்களை நீங்கள் இழந்திருந்தால் அதுவும் இதயத்திலே ஒரு இடத்தை பிடித்திருக்கும். இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய இதயங்களிலும் பல பக்கங்கள் இருக்கும். சில பக்கங்கள் மூடப்பட்டிருக்கும், சில பக்கங்கள் அவ்வப்போது திறந்து பார்க்கப்படும், சில பக்கங்கள் எப்பொழுதுமே திறந்து வைக்கப்பட்டிருக்கும். எதை பார்த்தாலும் என் வாப்பாட யோசனை, என்ன ஒரு நல்ல விஷயத்தை அவர் சொல்லி தந்தார், அதனால அந்த விஷயத்த வேற யார் சொல்லும் பொழுது என் வாப்பா இது முன்னாடி சொல்லிட்டாரு, அந்த எண்ணங்கள். அதே மாதிரி சில விடயங்கள் பிள்ளைகளோடு, எந்த ஒரு சிறிய பிள்ளையை பார்த்தாலும் அதனுடைய அசைவுகள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளை ஞாபகப்படுத்தும். இந்த அன்பு இது ஒரு உள்ளத்திலே வருகின்ற உண்டு. அதற்கென்று பல பரிமாணங்கள், பல பக்கங்கள், பல வெளிப்பாடுகள் இருக்கின்றன. எனவே இதயம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நூலகம், மிகப்பெரிய ஒரு நினைவு சின்னம். அதே போன்று நினைவுகளை உள்ளடக்கிய ஒரு இடம். அதே மாதிரி நல்லதையும் கெட்டதையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று. இப்படி மனிதனை இயக்குகின்ற இயந்திரம். இப்படி பல்வேறு கோணங்களில் இதயத்தை அணுக முடியும். இப்ப நம்ம பேச போறது இதுல இருந்து இரண்டு பக்கங்கள் தான். இதயம் ஒன்று நல்லதை வெளிப்படுத்தும், இன்னொன்று கெட்டதை வெளிப்படுத்தும். இதயத்தில் எது உதயமாகிறதோ அதுதான் நம்முடைய உதிரிப்பாகங்களால் வெளிப்படும், நம்முடைய காலால், கையால், சிந்தனையால் வெளிப்படக்கூடியது. உள்ளம் சொல்லும் குர்ஆனை கேள் நான் அமைதி பெறுவேன் என்றா காது தானாக குர்ஆனை நோக்கி செல்லும், கால் தானாக அந்த குர்ஆனை தேடி நடக்கும். அதே இதயம் மாற்று வழியை கையாண்டு அது சொல்லுகிறது, கட்டளையிடுகிறது, நீ ஒரு ஹராமான ஒரு இசையை கேள் என்று அந்த இதயம் கட்டளை இடுகின்ற பொழுது தன்னுடைய காதையும் செவிப்புலனை அதன்பால் திருப்புகிறான், கண்ணை அந்த ஹராத்தின்பால் பாவிக்கிறான். இப்படி அந்த மனிதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் அதை இயக்குகின்ற இயந்திரமாக இதயம் இருக்கிறது. அப்ப எனவேதான் அறிஞர்கள் சொல்லுவார்கள், இதயம் அரசனை போல, எங்களுடைய உடல் உறுப்புகள் மந்திரிமார்களை போல. அப்ப அரசன் எதை கட்டளை எடுக்கிறானோ அதை மந்திரிமார்கள் செய்ய போகிறார்கள். அப்ப எனவேதான் இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த இதயத்தில் இரண்டு பக்கங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அதுல பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பக்கம் இருக்கிறது, புகழப்பட்ட அதாவது புகழ்ச்சிக்குரிய ஒரு பக்கம் இருக்கிறது. ஒன்று எனக்கு போதும், இரண்டாவது போதாது. இது இரண்டு பக்கங்கள். அப்ப இந்த போதும் போதாது எப்படி எப்படி எல்லாம் வரும், எப்படி எப்படி வரக்கூடாது. இதுக்கு அரபுல சொல்லுவாங்க கினன் நஃப்ஸ். அதே மாதிரி அல் கனா, அர்-ரிதா, பல வார்த்தைகள் வரும். இதுக்கு சின்ன சின்ன வித்தியாசங்களோட வரும். எல்லாத்தையும் தனித்தனியா பார்க்க முடியாது என்பதனால இந்த மூணை சேர்த்து சொல்ல போறேன். அப்ப ஒரு மனிதனுக்கு போதும் என்ற அந்த எண்ணம் எப்ப வரும், வந்தால் என்ன நடக்கும்? அப்ப இந்த நஃப்ஸத்தான் அது உள்ளத்துல ஏற்படுகின்ற பொழுது அந்த மனிதனுடைய
வாழ்க்கையில பணிவு வரும். எனக்கு போதும் என்றால், போதும் என்ற எண்ணத்தை உண்டாக்கி கொண்டால் அவனுடைய வாழ்க்கையில பணிவு அத்தவாதோ வரும். எப்ப எனக்கு தேவைன்னு நினைக்கிறானோ அப்ப அல் உஜுப் தற்பெருமை வரும், அல் கிபர் பெருமை வரும். ரெண்டு வித்தியாசம் இருக்குது. அது மாதிரி அல் ஹவா ஷஹவா இன்னும் 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 என்ற ஆசை இருக்கும். எனவே ஒரு மனிதனுக்கு இதயத்துல போதும் என்று வந்துவிட்டால் அவன் இயல்பாகவே பணிவுள்ள மனிதனாக பணிவானவனாக இருப்பான். அந்த பணிவுள்ள மனிதன், அந்த பணிவு என்ற பண்பு புகழுக்குரியது. தகப்புர் அல் கிபர் அல் உஜுப் என்ற தற்பெருமை பெருமை இந்த பக்கம் ஒட்டி கொண்டிருக்கும். போதாது தேட வேண்டும், கிடைக்க வேண்டும், எது இருந்தாலும் நிம்மதி இல்லை என்ற ஒரு பகுதியோடு தான் இந்த இது ஒட்டி கொண்டிருக்கும். இப்போ பொதுவாக தவாது பணிவோடு இருங்க, அது மாதிரி பெருமை அடிக்காதீங்கிறது ஒரு பக்கம். அப்ப இந்த பெருமையும் பணிவும் எதோடு சம்பந்தப்படுது, ஒட்டி கொண்டிருக்கிறது என்றால் உள்ளத்தில் இருக்கின்ற போதும் போதாது, எது இருந்தாலும் திருப்தி இல்லை, எது இருந்தாலும் திருப்தி என்ற இந்த முக்கியமான இரண்டு பக்கங்களோடு ஏனைய நிறைய குணங்களும் பண்புகளும் ஒட்டி கொண்டிருக்கிறது, சேர்ந்திருக்கிறது என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நாங்க பார்ப்போம், ஒரு மனிதன் அல்லாஹு தாலா எப்ப போதும் என்ற ஒன்றை ஏற்படுத்துறானோ அப்ப அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும். அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான், மன் அமில ஸாலிஹம் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின் ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன். சூரா நஹல் 97 வசனம். அப்ப இந்த வசனத்தில இருந்து நாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை படிச்சுக்கிறோம் என்றால், மன் அமில ஸாலிஹம் மின் தக்கரின் அவ் உன்ஸா, ஆணாயினும் பெண்ணாயினும் யாராக இருந்தாலும் மன் அமில சாலிஹான அமல் செய்கிறார்களோ அவர் முஃமினாக இருக்கும் நிலையில் அல்லாஹ் சொல்றான், அவங்களுக்கு நாங்க கொடுக்கிற கிஃப்ட் என்னென்றால் ஹயாத்தன் தய்யிபா, ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, ஹயாத்துன் தய்யிபாவை நாம் கொடுப்போம். ஃபலனுஹ்யியன்னஹு வந்ததுனால பின்னுக்கு ஹயாத்தன் தய்யிபான்னு வந்தீங்க. பொதுவா சொல்லும்போது ஹயாத் அதாவது மனமான வாழ்க்கை, ஹயாத் தய்யிபா, ஹயாத்துன் தய்யிபா. அப்ப இந்த மனமான வாழ்க்கையை நாங்க கொடுப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த மனமான வாழ்க்கை தான் அதுக்கு தஃப்சீருடைய அறிஞர்கள் சொல்கின்ற பொழுது அது எப்படி அந்த மனமான வாழ்க்கை கிடைக்கும், நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் என்று சொன்னால், அன் முஹம்மது இப்னு கஅபின் ரஹிமஹுல்லாஹ் ஃபி கௌலிஹி தஆலா வஹுவ முஃமினுன் ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா قال القناعة. இப்ப ஒரு மனிதன் அமல் செய்கிறார், மூமினான நிலையில் நல்ல அமல் சாலியான அமல் செய்கிறார் என்றா அவருக்கு அல்லாஹ் அந்த ஹயாத்துன் தய்யிபாவை கொடுப்பான். அப்ப அந்த ஹயாத்துன் தய்யிபா என்பதை அறிஞர்கள் விளங்கப்படுத்தும் பொழுது அந்த ஹயாத்துன் தய்யிபா என்பது அல் கனா, போதும் என்ற அந்த எண்ணத்தை கொடுப்பான். இப்ப எப்பயுமே எனக்கு அடுத்தது வேணும் அடுத்தது வேணும் அடுத்தது வேணும் என்று நினைக்கிறவங்க திருப்தி பெற மாட்டாங்க. அதை நம்ம சென்ற வகுப்புகளை பார்த்தோம். அல்ஹாக்கு முத்தகாசுர் ஹத்தா சுர்துமுல் மகாபிர், கபுரை சந்திக்கிற வரைக்கும் ஒரு மனிதன் எதை கொடுத்தாலும் திருப்தி இல்லைன்னா திருப்தி இல்லைதான். எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது அடுத்தது 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 என்ற எண்ணம் இருந்து கொண்டு இருக்கும். அப்ப எனவே அல்லாஹ் ஒரு மனிதனுடைய உள்ளத்துல எனக்கு போதும், அல்லாஹ் தாரதெல்லாம் எனக்கு போதும் அல்ஹம்துலில்லாஹ் என்ற எண்ணத்தை போடுறானோ அப்பதான் அவனுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். சாலியான அமல் செய்யக்கூடியவர்களுக்கு அதைத்தான் அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக இந்த வசனத்துக்கு விளக்கமாக முஹம்மது இப்னு கஅப் ரஹிமஹுல்லாஹ் சொல்வதை இமாம் இப்னு அபி துன்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது அல் கனாஅ வ தஅஃபுஃப் என்ற நூலில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்படி அந்த தனியா அல் கனாஅ ஒரு புத்தகமே அவங்களுக்கு இருக்குது. யாருக்கு? இமாம் இப்னு அபி துன்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு. அதே மாதிரி தான் இதே வசனம், அப்ப ஹயாத்தன் தய்யிபா, மனமான வாழ்க்கையை நாங்கள் கொடுப்போம், நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்போம் என்றா அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அந்த இதயத்திலே இருக்கக்கூடிய இரண்டு பக்கங்களில் எனக்கு போதும் என்ற அந்த எண்ணத்தை அல்லாஹ் கொடுப்பான். எல்லாத்துலயுமே அப்படிதான். நீங்க என்னத்தை இன்பத்தை சுவைச்சாலும் அந்த டைம்ல அது போதும் தெரியும். ஒரு கொஞ்ச நேரத்துல நல்லா சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும், விதவிதமா சாப்பிடுறீங்க, சாப்பிட முடியும்னு தூக்கம் வரும்,
நல்லா ஒரு 5-6 அவர் தூங்கி எழுப்புவீங்க. அதுக்கப்புறம் எழுப்பி கொஞ்ச நேரத்துக்கு திரும்ப பசிக்கும், அதிருப்தி அடைய மாட்டான். அது மாதிரிதான் எல்லா விஷயங்களுமே. எதை நீங்க எடுத்தாலும் சரி, அது உடலியல் ரீதியான உணர்வுகளாக இருக்கலாம், அல்லது பசி தாகமாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தேவையான வாகன வசதிகள், வீடுகள் இதுவாக இருக்க எதுவாக இருந்தாலுமே. அதனால அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த மனமான வாழ்க்கை என்பதற்கு அல் கனா, போதும் என்ற அந்த மனசு வழங்கப்படும், அதுதான் மிகப்பெரிய ஒரு சொத்து என்பதாக விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள். அதை இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் தஃப்ஸீருல் குர்ஆனில் அதைவிலே பதிவு செய்திருக்கிறார்கள். வானில் ஹசன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் அல் ஹயாத்து தய்யிபா, மனமான வாழ்க்கை என்றால் அது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற அல் கனா, போதும் என்ற அந்த எண்ணம் தான் என்பதாக இமாம் ஹசன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வதை இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது ஜாமியுல் பயான் தஃப்ஸீர்ல பதிவு செய்திருக்கிறார்கள். தஃப்ஸீர் தபரியுடைய பேர் என்ன? ஜாமியுல் பயான். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இப்போ வஅன்கிஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் என்ன அந்த வசன தொடர் எல்லாம் சொல்லிட்டு வரும் பொழுது யகூனு ஃபுகரா யுக்னிஹிமுல்லாஹு மின் ஃபத்லிஹி வல்லாஹு வாஸிஉன் அலீம். யகூனு ஃபுகரா, அதாவது நீங்க திருமணம் முடிக்காதவர்களுக்கு, திருமண வயதை அடைந்தவர்களுக்கு திருமணத்தை முடிச்சு வைங்க என்று சொல்லிப்பட்டு அல்லாஹ் சொல்றான். அவர்கள் ஏழைகளாக இருந்தால், ஃபகீர்களாக இருந்தால் அல்லாஹ் அவர்களுக்கு செல்வந்த நிலையை அல்லாஹ் உண்டு பண்ணுவான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சூரா நூர் 32ஆம் வசனத்துல சொல்றான். அப்ப இந்த இடத்துல ஒருவர் கல்யாணம் முடிச்சா அவருக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாம் கொட்டும் அப்படின்னு அர்த்தம் எடுக்கிறதா, அல்லது இந்த இடத்துல அந்த கினா என்பது என்னங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். அது என்னங்கிறத நாம் புரிஞ்சு கொண்டால், அப்ப ஒரு மனிதர் திருமணத்தை தாமதப்படுத்த மாட்டார். இன்றைக்கு ஏன் திருமணம் எல்லாம் தள்ளி போகுதுண்டா, சாதாரணமா சும்மா செய்யணுமா கல்யாணம்டா, ஊர்ல 4 பேர் 10 பேர் இருப்பாங்க, ஊர் முழுக்க சொல்லணும், முக்கியமான ஆட்கள் இருப்பாங்க, சொந்த பந்தங்கள் வெளியே இருப்பாங்க, எல்லாருக்கும் காட்டடிச்சு எல்லாருக்கும் சேர்த்து சொல்லி என்ன ஒரு எப்படியும் ஒரு 5 மாசத்துக்கு முன்னுக்காவது பிளான் பண்ணி என்ன செய்யணும் அப்படின்னு தான் யோசிப்போம். இந்த எண்ணம் தான் அதிகமான இளைஞர்களை திருமணம் முடிக்காம ஆக்குது. அதுக்கு காரணம் உம்மா பாப்பா, பெற்றோர்கள், உறவினர்கள். உம்மா பாப்பா ஒரு நிலைக்கு வந்தாலும் பக்கத்துல இருக்கிறார்கள் விட மாட்டாங்க. நீங்க அப்படி செய்யக்கூடாது, நீங்க பாருங்க உங்களோட அந்த தரத்துல உள்ள ஆட்கள் எத்தனை சகன், எத்தனை பேர் எப்படி எல்லாம் செஞ்சாங்க, நீங்க எப்படி செய்யணும் என்கிறத சொல்லியே கல்யாணத்தை பின்னுக்கு போடுவாங்க. அந்த எண்ணத்துல கல்யாணத்தை பின்னுக்கு போடுறதுனாலே அந்த புள்ள பாவத்தில் ஈடுபட ஆரம்பிப்பார். தகாத பார்வைகள், தகாத பேச்சுக்கள், தகாத தொடர்புகள், அதே மாதிரி தகாத செயல்பாடுகளுக்கும் அவர் துணிந்து செல்வார். அப்ப இதெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா, சரியாக இந்த திருமணத்தை புரிந்து கொள்ளவில்லை. அப்ப நாங்க ரசூலோட காலத்துல எல்லாம் பார்த்தா ரசூலுக்கு தெரியாமலே கல்யாணம் எல்லாம் நடந்திருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரியாமலே திருமணம் நடந்திருக்குது. அப்ப ரசூலோட பெரியார்கள் அன்றைக்கு நம்மளோட இருக்கிறவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எனவே நாம் புரிஞ்சுக்கணும் என்னடா, அல்லாஹ் ஏன் இப்படி சொல்றான் என்றால், அதாவது நம்முடைய குடும்பத்தில் யார் திருமண வயதை அடைகிறாரோ அவர் திருமணம் முடிச்சிடணும். ரசூல் அப்படிதான் சொன்னாங்க, யாருக்கு சக்தி இருக்கிறதோ முடியுங்க, கல்யாணம் முடியுங்க. அப்ப இந்த ஒரு எண்ணத்தை கொடுக்கும்போது, நான் திருமணம் என்பதை ஒரு அமலாக நினைச்சு நான் திருமணத்தை செய்யணும் என்றால், இப்ப இந்த இடத்துல அவர்கள் ஏழ்மையாக இருந்தாலும் அல்லாஹ் அவர்களுக்கு செல்வந்த நிலை உருவாக்குவான் என்பதற்கு இமாம் பகவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த இடத்துல அல் கனாஆ, அவர் போதும் என்ற அந்த எண்ணத்தை அவருக்கு அல்லாஹ் கொடுப்பான். அதாவது நான் கல்யாணம் முடிச்சிட்டேன், அப்ப நான் திருமணம் முடிக்க போறேன்னா ஒரு 4 பேருக்கு 10 பேருக்கு சொல்லிட்டு சின்னதா ஒரு ஏற்பாடு பண்ணி தண்ட வசதி கேட்ப. நிறைய பேர் கடன் வாங்கி திருமணம் முடிப்பாங்க, பேங்க்ல லோன் போட்டு திருமணம் முடிப்பாங்க, பச்சை ஹராம் அந்த வலிமா. அப்ப நிறைய பேர் அதுக்கெல்லாம் போய் சாப்பிடுவோம். அப்ப எனவே நம்ம இந்த இடத்துல புரிஞ்சோம் என்றால், நம்ம உண்ட பெருசா பாக்குறோம். எப்போ ஒரு முஃமின் ஒரு அமலை சரியா பார்ப்பானோ அப்ப அதுக்கேற்ற மாதிரி தன்னிடம் இருக்கின்ற வசதி வாய்ப்புகளை வச்சு செஞ்சுட்டு போவான். நாங்க எப்ப ஆடம்பரத்தை காட்ட போவோமோ, போதாது இது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் நினைச்சால் நீங்க அந்த பிள்ளைகளை, வயது வந்தவர்களை பாவத்துல ஆளாக்குவீங்க. உங்களுக்கும் அந்த பாவம் சேரும், பெற்றோர்களுக்கு. அப்ப இதை பெருசா நினைக்க வேண்டாம். நீங்க ஃபகீரா இருக்கிறீங்களா, நீங்க அந்த வசதியோட திருமணம் முடியுங்க. அல்லாஹ் உங்களை உள்ளத்துல போதும் என்ற தனத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அப்ப இதை தவறா புரிஞ்சு கொள்ளக்கூடாது. எல்லாம் 1க்கு 2 முடியுங்க, அல்லாஹ் நல்ல வசதி வாய்ப்பை தருவாண்டு. அப்படி கல்யாணம் முடிச்சுட்டு பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு சாப்பாடு அது இது கொடுக்காட்டி நீங்க பெரிய பாவியாறீங்க. அவங்க மூத்தா போனா வசதி வாய்ப்பு இல்லாம, மருந்து இல்லாம நீங்க கொலை செஞ்சவரா ஆகிறீங்க. அப்படி அல்ல இந்த வசனம் புரிஞ்சு கொள்வது. நீங்க அந்த நிலையிலிருந்து திருமணத்தை முடியுங்கள்.
அல்லாஹ் உங்களுக்கு போதும் என்ற எண்ணத்தை உருவாக்குவான். அப்ப என்னென்னால் கணவன் மனைவி, அப்ப அந்த எண்ணம் ரெண்டு பேருக்கு மத்தியில் உருவாகும். இவர்கிட்ட இருக்கும் என்றா அந்த பெண்ணிடத்தில் அவரை விதைப்பார். இவரும் ஆடம்பரத்தை விரும்புறா, அவளும் ஆடம்பரத்தை விரும்புறா, எவ்வளவு இருந்தாலும் போதாது. சில பெண்கள் அப்படி, சில ஆண்களும் அப்படி. அதாவது அவர் என்ன செய்வார், எல்லாருமே பெண்களை தான் குறை சொல்றது, அப்படி அல்ல. ஆண்களும் அப்படி இருக்கிறாங்க, பெண்களும் அப்படி இருக்கிறாங்க. பெண் அவட்ட இருந்து இவர் எதிர்பார்ப்பார், அதுவும் கூடாது. அப்ப ஆண் அவர் அல்லாஹ் சொல்லிய முறைப்படி அவர் என்ன செய்யணும், அவருக்கு நல்ல முறையில் குடும்பத்துக்கு செலவு செய்ய வேண்டும். அப்ப எனவே இந்த இடத்துல இமாம் பகவி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க என்னன்னா, அல் கனாஅ, நீங்க எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அந்த நிலையில் நீங்கள் திருமணம் செய்தால் அல்லாஹ் ஒரு பரக்கத்தை உண்டு பண்றான். அவருடைய உள்ளத்துல போதும் என்ற எண்ணத்தை உருவாக்குவான். அவருடைய வாழ்க்கையில அவர் வசதி அற்றவர் என்பது விளங்காது. புரியுது அவங்களுக்கு? அப்ப அவர் அவருடைய அந்த போதும் என்ற எண்ணத்தோடு வாழ்க்கையை சரியாக கொண்டு செல்வார் என்பதை இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்தி இமாம் பகவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது மஆலிமு தஅவீல் என்ற அந்த தஃப்சீர்ல பேசியிருக்கிறார்கள். இப்ப நாங்க பார்ப்போம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சம்பந்தமாக சொல்லி இருக்கிறார்கள். எப்படி சொல்லி இருக்கிறாங்க? லைஸல் கினா அன் கஸரத்தில் அரதி வலாகின்னல் கினா கினன் நஃப்ஸ். உண்மையான செல்வந்த நிலை என்பது, போதுமென்ற தன்மை என்பது, சொத்துக்கள் நமக்கு தேவையான ஆடம்பரமான சொத்துக்கள் செல்வங்களை திரட்டுவதல்ல, அதிகமாக இருப்பதல்ல. என்று எவ்வளவு பணம் இருக்குது, செல்வம், அதாவது இவ்வளவு வீடு இருக்குது, வாகனம் இருக்குது, எல்லாம் காசு பணம் இருக்குதுங்கிறது சொத்தை சேர்க்கிறது அல்ல உண்மையான செல்வந்த நிலை. எப்போ ஒரு மனிதனுக்கு தான் அடுத்தவரிடமிருந்து தேவையற்றவன், நான் ஒரு கனி செல்வந்தன் என்ற எண்ணம் எப்போ உண்டா, அது நஃப்ஸிலே ஏற்படணும். வலாகின்னல் கினா கினன் நஃப்ஸ்ன்றாங்க. அப்போ ஒரு மனிதன் செல்வங்களை திரட்டுவதல்ல செல்வந்த நிலை, செல்வங்களை திரட்டி குவிப்பதல்ல செல்வந்த நிலை. மனசு சொல்லுது இன்னும் 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 என்றால் அவனுடைய துனியாட மோகம் கூடிக்கிட்டே போகும். அப்ப துனியாவை தேடுறது தப்பு கிடையாது, ஹலாலான முறையில் எவ்வளவு தேடலாம். ஆனால் இந்த இடத்துல தேடுதல் என்பதுக்குள்ள மறைந்திருப்பது என்னன்னா, அல்லாஹ் மறக்கடிக்க செய்கின்ற தேடுதல். ஏன்னா அந்த துனியாவை தேடுதல் என்ற அந்த சுபாவம் ஒரு இடத்துல வந்துட்டால் இயல்பாக ஷைத்தான் விளையாட ஆரம்பிப்பான். விதிவிலக்காக சிலர் இருக்கலாம், அந்த விதிவிலக்குகள் விதியாகுவதில்லை. விதி என்ன, கோட்பாடு என்னென்றால், எப்ப துனியாவுக்குள்ள ஒரு மனிதன் மூழ்கிட்டானோ அப்ப அவனுக்கு எல்லாம் மறக்கும். ஏன்பா இந்த நீங்க தொலை வரையில கொஞ்சம் சின்ன பிஸி ஆயிட்டேன் திடீர்னு, அந்த பிஸி தான் உங்களை இழுத்துட்டு போகுது. இதுதான் என்ன, அல்லாஹ் விட்டு தூரமாக்குது. அப்ப நல்ல விஷயங்களுக்கு பல காரணங்கள் வரும். அதே இது நமக்கு தேவைன்னு ஒண்ணு நினைச்சா காரணங்களை தூக்கி எறிந்து விட்டு அதன்பால் செல்வோம். புரியுது உங்களுக்கு? நல்ல விஷயங்களுக்கு காரணங்களை காட்டுவோம். ஏன் வரல பாய், அப்படி தூக்கம் போயிட்டுங்குவாங்க. அது மாதிரி ஏன் குர்ஆன் ஓத இல்லை, கொஞ்சம் டயர்டா அப்படி தூங்கிட்டேன். அதே இது தன்னுடைய மனைவி பிள்ளைகள் என்று வரும்பொழுதெல்லாம் அந்த தூக்கம் எல்லாம் தூக்கமாக இருக்காது. அவருக்கு இந்த டைம்ல 3 மணிக்கு ஃபிளைட்னால் அவருடைய தூக்கம் எங்க போகுது? நான் அடுத்த மாசம் அல்லது அதுக்கு அடுத்த மாசம் 2 மாசத்துக்கு அப்புறம் நாட்டுக்கு போறேன்னா அந்த நாட்டுக்கு போறதை நினைச்சு ஒரு சந்தோஷம், நாட்டுக்கு போகும் பொழுது தன்னுடைய மனைவிக்கு என்னென்ன வாங்குறதுங்கிறது நினைச்சு சந்தோஷம், அதற்காக சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறது ஒரு சந்தோஷம், அதுக்காக டைமை ஒதுக்குறது சந்தோஷம், பேக்கா கொண்டு அதை எடுத்துட்டு வந்து அடுக்கிறதுல ஒரு சந்தோஷம். இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியுதுண்டா, உண்மையான சந்தோஷமாக நாங்க நினைச்சிருக்கோம் அதை. அப்ப இந்த ஒரு மனிதனுக்கு அந்த சந்தோஷம், ஒரு சந்தோஷம் அவர் போறதான் சந்தோஷம், ஆனால் அந்த சந்தோஷத்துக்குள்ள 10 சந்தோஷங்கள் உருவாக்கப்படுகிறது. காரணம் என்னென்றால் அந்த உண்மையான சந்தோஷங்கிறது புரிந்து வைத்திருக்கிறார், அந்த மகிழ்ச்சியை அவர் புரிந்து வைத்திருக்கிறார். எனவே அதற்காக திரட்டுவதில் இன்பம், அதற்காக ஓடுவதில் இன்பம், அதற்காக நடப்பதில் இன்பம். ஒரு பச்சை கலரை காட்டி பொண்டாட்டி இது வானாண்டா சிவப்பு மாத்திரத்துக்கு போவதில் ஒரு சந்தோஷம், அப்படித்தானே? அப்ப எனவே இதுக்கு காரணங்கள் யாரும் சொல்ல மாட்டாங்க. பை இந்த குர்ஆன் வகுப்பு இருக்குது, கலந்து கொண்டீங்களா? இல்ல நான் அவசரமா வந்தேன், இதுல மாட்டிக்கிட்டேன், வர முடியல அப்படிங்குவாங்க. அதே இது அந்த காரணங்கள் வந்து தன்னுடைய உலக விவகாரங்கள் வராது. இதுதான் துனியா நம்மளை இழுத்துட்டு போறது. இந்த பகுதி தான் அல்லாஹ்வை மறக்கடிக்கிறது. இந்த பகுதி தான் உள்ளத்துல இருக்கிற போதாது போதாது போதாது. மனைவியை திருப்திப்படுத்தணும், சத்தியமா திருப்திப்படுத்த இயலாது. கணவனை திருப்திப்படுத்தணும், சத்தியமா திருப்திப்படுத்த இயலாது. புள்ளையை திருப்திப்படுத்தணும், அது முடியாது. ஏன்னா மனிதர்களை திருப்திப்படுத்துவது என்பது அடைய முடியாத இலக்கு.
அடைய முடியாத இலக்கை நோக்கி யார் பயணிப்பானோ அவன் சுத்தம் அடையன். இருக்கிறது அப்படியே நடந்துட்டு போகணும். வாழ்க்கையை அது எப்படி எங்களை எதிர்கொள்கிறதோ அதை நோக்கி அப்படியே எதிர்கொண்டு விட்டு செல்ல வேண்டுமே தவிர, நீங்க என்னத்தை கொண்டு போனாலும் கொஞ்சம் கட்டையா எடுத்தீங்களா, கொஞ்சம் நீட்டமா அடிச்சிருக்கலாம், கொஞ்சம் கலரா எடுத்திருக்கலாம், ஏதாவது ஒரு குறை இருக்குமே தவிர, அது உமாவா இருந்தாலும் சரி, வாப்பாவா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, யாருமே இது விதிவிலக்கு அல்ல. நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, எதிலுமே இந்த மனசு திருப்தி அடையாது. சொர்க்கத்துக்கு போனாலும் சில மனிதர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள். அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பின்னுக்கு வரும். அப்ப நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்ப ஒரு மனிதன் இதுதான் என்னுடைய இலக்கு வரையறுத்து கொண்டானோ, அப்ப அந்த இலக்கில இன்பத்தை கண்டானோ, அப்ப அதை நோக்கி அவனுக்கு செல்வதில் இன்பம் இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப எப்படி அந்த நம்முடைய அந்த கிரன் நஃப்ஸ் எப்படி ஏற்படும்? இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கீங்க, போதுமா? போதா, சத்தியமா போதாது. அப்ப என்ன காரணம் என்றால், இன்னும் தேடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் அந்த தேடுதல் என்பது அல்லாஹ்வை மறக்கடிக்க செய்யக்கூடாது. சின்ன ஒரு விடயத்திலேயே ஒரு சாதாரண ஒரு தரத்தில் இருந்தவருக்கு லேசா வசதி வாய்ப்பு வந்தா நெருங்கி பழகவங்க எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, குடும்ப உறவுகளை எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அப்பா இந்த யார் அஸ்லாம் வலைக்கும் என்ன தெரியுமாண்டா, உங்களுக்கு ஏதோ பார்த்த மாதிரி. ஆனா அவருக்கு உதவி செஞ்சவர் தான். அவர் கஷ்டப்படும் பொழுது உதவி செஞ்சு அவரை தூக்கி விட்டு அவர் தான். அப்ப அவர் கொஞ்சம் வசதியானோடனே எங்கேயோ கண்டமா இருக்குன்னு சொல்லுவாரு. அப்ப அந்த மனிதன் மனசு அப்படிதான். கொஞ்சம் கொஞ்சம் மேல போகும்பொழுது உதவியர்களை மறந்துடுவாங்க. கொஞ்சம் உயரத்துக்கு போனோடனே பாப்பா அம்மாவோட பேசுறது கூட நேரம் இல்லையே. கொஞ்சம் அதே இது நண்பர்களோ அல்லது வேற யாருமா இருந்தா உடனே கோல் எடுப்பாங்க, உடனே பேசுவாங்க. அம்மா பாப்பா கொஞ்சம் நெல்லுங்க, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன்னு. அதே மாதிரிதான் வேற வேற நல்லவர்கள். அப்ப எனவே இந்த அடிப்படையில் நாம் எல்லாத்தையும் புரிஞ்சுள்ள வேண்டாம். ஒரு மனிதனுக்கு அல்லாஹுவை விட்டு அவனை தடுக்கின்ற ஒன்று அது இருக்குமாக இருந்தால் அதை முதலாவது அவன் தூக்கி எறிய வேண்டும். அதுல பிரதானமானது உலக மோகம் என்பது அவன் ஆட்கொள்ளும் பொழுது இயல்பான ஒரு நிலை அவனுடைய உள்ளத்துல ஆதிக்கம் பெறும். என்னென்றால் அவன் அல்லாஹ்வை மறப்பான். அதுல அல்லாஹ் வணங்குவதில் இன்பம் காண மாட்டான். அப்ப உலகம் இழுத்துட்டு போ. இன்றைய பாருங்க, சர்வ சாதாரணமாக நாம் எல்லோரும், நானும் தான் நீங்களும் தான், நமக்கு எதுல இன்பம் இருக்குது நம்ம நினைச்சிருக்கிறோமோ அதில கவனம் செலுத்துவதிலும் அதில அதிக ஈடுபாடு காட்டுவதிலும் எந்த காரணங்களும் நாம் சொல்வது கிடையாது. அப்ப எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த மாதிரி உள்ளங்கள் எல்லாம் இன்னும் அந்த முத்துமையினாவை நோக்கி போக இல்லை. இந்த கல்புகள் சலீமாக இல்லை. அப்ப இந்த கல்புகள் எல்லாம் சின்ன சின்ன நோய்கள் இருக்குது. புரியுறீங்களா? இந்த நோய்கள் அங்கே இருக்கிறது. இது முத்தி விடக்கூடாது. முத்தி விட்டால் அல்லாஹ்வுடைய அந்த திக்ரை விட்டு ரொம்ப தூரமாயிரும், ரொம்பவே தள்ளி போயிடும். நிறைய பேர் நீங்க பாப்பீங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஊண்டு பாஞ்சு என்ன திக்ருவாங்க, தஸ்பீங்குவாங்க, பயான்குவாங்க, தர்பியாங்குவாங்க, கிளாஸுவாங்க, எல்லாம் செய்வாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பார்ப்பாங்க அவங்களுக்கு இது பெருசா விளங்காது, அவங்களுக்கு வேற ஒன்று பெருசா விளங்கும். அப்ப இதை விட்டு தூரம் ஆகுவாங்க. அப்ப அதே மாதிரிதான் நாங்க நினைச்சிடக்கூடாது நாங்க இப்ப இருக்கிற மாதிரி தான் எப்பயும் இருப்போம். இல்ல, எப்படி நீங்க உலகத்தை சம்பாதிக்க ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்றீங்களோ அது மாதிரி ஈமான பாதுகாக்க ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்யணும், ஒவ்வொரு நொடிப்பொழுதும் முயற்சி செய்யணும். இந்த மாசம் வேலை செய்யலன்னா உங்களுக்கு சேலரி கிடைக்குமா? அது கிடைக்காதுன்னு நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா என் உள்ளத்தை பாதுகாக்கிறதுக்கு, என் ஈமான பாதுகாக்கிறதுக்கு நான் முயற்சி செய்யலன்னா ஈமான் பாதுகாப்பா இருக்குமா? குறைஞ்சுக்கிட்டு தான் போகும், குறைஞ்சுக்கிட்டு தான் போகும். அப்ப நாம் அடிக்கடி அடிக்கடி அல்லாஹ் பத்தி பேச, அல்லாஹ்வோடு தொடர்பாகத்தான் எங்களோட உள்ள பக்குவப்படும். நிறைய உள்ளங்கள் அமல்களை செய்து ஆனா பக்குவப்படவில்லை. அப்படின்னா எந்த நிலையிலும் நான் அல்லாஹ்வுடைய தீனை விட்டு தூரமாக மாட்டேன் என்ற அந்த உறுதிப்பாடு இருக்கணும். அதை நோக்கி நகரணும், அதை ஒரு எண்ணமாக உறுதியாக வைக்கணும். அல்லாஹ் நமக்கு தேவை. நம்மள அல்லாஹ் தஆலா நம் மூலமாக அவனுடைய மார்க்கத்தை படிக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்திருக்கிறான். அவன் நம்மளை தெரிவு செய்திருக்கிறான். இதை தக்க வச்சு கொள்வது எங்கட பொறுப்பு. நாங்க தூரமாக நாங்க நினைச்சு கொள்ளும் என்னடா, அல்லாஹ் என்ன தூரமாக்கிட்டான், இந்த தீனுக்கு நீ பொருத்தம் இல்லை, அவனோட வார்த்தைகளை கேட்க நீ பொருத்தமானவன் இல்லை என்பதை நாங்க உணர்ந்து கொள்ளணும். நிறைய பேருக்கு அந்த அந்த நோய் விளங்குவதில்லை, அவங்க அதை புரிஞ்சு கொள்றதில்லை. நினைக்கிறது என்னடா, நான் பிஸி ஆயிட்டேன். அப்படி இல்லை, நீங்க அல்லாஹ் விட்டு தூரமாறீங்க, அல்லாஹ் உங்களை தூரமாக்குறான். அப்ப எனவே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.
எங்கட உள்ளத்துல அல்லாட முஹப்பத் இருக்குமாக இருந்தா அதைத்தான் முதல் உரிமை அதுக்கு தான் கொடுப்போம், முன்னுரிமை அதுக்கு தான் இருக்கும். அப்ப எனவே உலக ஆசா பாசங்களில் மூழ்க 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 அல்லாஹ்வுடைய தீன் அற்பமாக ஆகிவிடும். அந்த அல்லாஹ்வுடைய தீனுக்கும் அல்லாஹ்வுடைய கடமைகளுக்கும் காரணங்கள் வந்துவிடும். அந்த காரணங்கள் உலகத்தை மையப்படுத்தியதா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த உலகத்தை மையப்படுத்திய காரணங்களை அல்லாஹ்வுடைய தீனுக்கோ அல்லாஹ்வுக்கோ நாங்க வைக்க கூடாது, அல்லாஹ்வுடைய திக்ருக்கோ வைக்க கூடாது. எனவே நாம் அல்லாஹ்வை நோக்கி நாங்க சென்று கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நாங்க செல்கின்ற ஒரு நிலை வருமாக இருந்தால் இயல்பாகவே எங்களுடைய சொத்து செல்வம் பொருளாதாரம் எல்லாத்திலையுமே அல்லாஹ் கைரையும் பறக்கத்தையும் தருவான். அப்படி இல்ல நாங்க தேடுவதன் மூலமாக அல்லாஹ்வை மறந்து விடுவோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியை நாம் இழந்து விடுவோம். உண்மையான செல்வ செழிப்பு நிலை எங்களோட வாழ்க்கையில இருக்காது. நாங்க ஹத்தா சுருத்துமுல் மகாபிர் கபறுகளை சந்திக்கிற வரை அதே நிலையில் நாம் தொடர்ந்து கொண்டு இருப்போம். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதிகமாக செல்வங்களை சொத்துக்களை சேர்த்து வைப்பதல்ல செல்வந்த நிலை, கினா என்பது அதல்ல, மாற்றமாக உள்ளத்தில் அது வர வேண்டும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. புகாரினுடைய 6446வது செய்தியாகவும் முஸ்லிமினுடைய 1051வது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹைர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, கத் அஃப்லஹ மன் அஸ்லம. ஒரு மனிதனை குறித்து சொல்லும் பொழுது இந்த மனிதன் வெற்றி பெற்று விட்டான், நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டான். கத் அஃப்லஹ மன் அஸ்லம, யார் அஸ்லம ஈமான் கொண்டிருக்கிறார், ஈமான் இஸ்லாம் அந்த நிலையை அடைந்திருக்கிறார். இப்ப இஸ்லாம் அவர் ஷிர்க் வைக்கவில்லை, இணை வைப்பு அவரிடம் இல்லை, பரிபூர்ண முஸ்லிமாக இருக்கிறார் ஒன்று. அப்ப அந்த மனிதர் வெற்றி பெற்று விட்டார். இரண்டாவது வருஸிக கஃபாஃபன், அவருக்கு போதுமென்ற, அதாவது அவருக்கு இருக்கக்கூடியதை கொண்டு போதுமாக்கி கொள்கிறார். அதிகமாக பிறரிடம் கையேந்தாமல், அதிகமாக மக்களிடம் தேவைப்படாமல், அதாவது மக்கள்கிட்ட ஒன்று மனிதனுக்கு போதாது அல்லது இல்லை என்ற வேற விஷயம். அல்லாஹ் அவருக்கு போதுமான அளவு கொடுத்திருக்கிறான், அதை அவர் போதும் என்று கருதி அவர் வாழ்கிறார், பிறரிடத்தில் அவர் தேவையற்றிருக்கிறார் என்று இருந்தால். இரண்டாவது, அல்லாஹ் அவருக்கு அல்லாஹ் உள்ளத்தில கனா போதும் என்ற எண்ணத்தை அதன் மூலமாக உருவாக்கி விடுவார். இப்படிப்பட்ட மனிதர் வெற்றி பெற்று விட்டார் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த செய்தி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அப்ப எனவே இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் இந்த செய்திக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, இந்த பண்புள்ளவர் நிச்சயமாக அவர் இந்த உலகத்தில எதை ஆசை வைக்கிறாரோ அதை அடைந்து கொள்வார், மறு உலகத்துல எது அவருக்கு வேணுமோ அதையும் அடைந்து கொள்வார் என்பதாக இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் சொல்வது ஃபத்துல் பாரியில் நாங்க பார்க்கலாம். அப்ப எனவே இந்த உலகத்தில் மறுமையில் வெற்றியை பெற்று தரக்கூடிய இந்த மூன்று பண்புகள் ஒரு மூமினிடத்தில இருக்க வேண்டும். அதே மாதிரி தான் இமாம் முனாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லும் பொழுது இந்த ஹதீஸுக்கு விளக்கம், ஒரு மனிதனுக்கு போதும் என்ற எண்ணம் வழங்கப்படுகிறது என்றால் அவர் அதை அவருடைய வாழ்க்கையில அதை வெளிக்காட்டுகிறார் என்றால் அல்லாஹ் அவர் அப்படி ஆக்குவான். அப்ப அப்படி ஆக்குனால் அவருடைய உள்ளம் அமைதி பெறும். இது சும்மா சாதாரண விஷயங்கள், சின்ன சின்ன விடயங்கள் ஒருத்தரை கேட்கிறோம் அதல்ல, நம்ம சாப்பிடுறது சின்ன சின்ன விஷயம். இதுக்கு ஒரு பெரிய ஒரு விடயம், அதாவது இவற்றை இருக்கும். ஆனா இவர் ஒரு வீடு இருக்கும், 2வது வீடு கட்டுறதுக்கு லோன் போடுவார். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள், இவர் வண்டி அவருக்கு தேவையானது இருக்கும், ஆனால் யாரோ ஒருவர் வைத்திருக்கிறார் என்பதற்காக அவர் கடன்பட்டு வண்டி வாங்குவார். ஏன்னா நம்மளோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல எப்படி இருக்கிறாரு அல்லது நம்மளோட படிச்சவன் எப்படி இருக்கிறார் என்பதற்காக வேண்டி அவர் என்ன செய்வாரு, அடுத்த வீட்டை போய் கடன் வாங்குவார். அத்தியாவசியமான விடயங்கள் அல்ல. அப்ப அத்தியாவசியமான விடயங்கள் அல்லாஹ் நமக்கு அனுமதிச்ச ஹலாலான மனிதர்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப என்ன செஞ்சாங்க, பசி வந்தது, வெளியே போனாங்க. எங்க போனாங்க, யாராவது சஹாபாக்கள் சாப்பாடு தருவாங்க. அப்ப அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு சேர்ந்து கொண்டாங்க. அப்ப ஒரு அன்சாரி தோழர் வீட்டுல சாப்பாடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கப்படுது. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் அல்ல. அப்ப எல்லாம் கடந்து ஆசைப்படுற, எதுக்குமே ஆசை, எதை கண்டாலும் இதை வாங்கணும். சிலவங்களும் அப்படிதான், அவங்களுக்கு அந்த போன்ல ஒரு இது இருக்கும், எப்ப பார்த்தாலும் இந்த இது எப்ப புதுசா வருது. அது மாதிரி சிலவங்க வாட்ச், மணிக்கூடு, கை கடிகாரம், அதுல எப்பயுமே அது ஒரு இது இருக்கும். அது மாதிரி சிலவங்களுக்கு ஆடையில அலங்காரங்கள், அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசைகள் இருக்கும், விருப்பங்கள் இருக்கும். அப்ப எனவே
அப்ப அந்த மாதிரி எண்ணங்கள் வரக்கூடாது. இமாம் முனாவி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க எப்படா, அப்ப ஒரு மனிதனுக்கு அந்த எண்ணம் வந்துட்டு அல்லாஹ் அவர் போதும் என்று வாழ்கின்ற பொழுது அல்லாஹ் அவரை போதும் என்ற எண்ணத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான் என்பதாக சொல்றாங்க. அவர் மேலதிகமாக இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்ற அந்த ஜியாதத்துடைய அந்த எண்ணம் அதிகம் 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 தேவை என்ற எண்ணம் அவரிடம் அவர் இருக்காது, அவரை தேடவும் மாட்டார் என்பதாக இமாம் முனாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது ஃபைதுல் கதீர் என்ற நூலிலே சொல்கிறார்கள். அதே மாதிரி தான் இந்த நான் எனக்கு போதும் என்ற எண்ணம் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில வர வேண்டும். அதனால அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ரிவாய் செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு சபையில பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த சபையில ஒரு கிராமப்புறத்து ஒரு காட்டரபி சொல்லுமே கிராமப்புறத்து ஒரு சஹாபி ஒரு அரபி இருந்தார். ரசூலா பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த சபையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க எப்படின்னா, நாளைக்கு மறுமையில சொர்க்கத்துல ஒரு மனிதர் வந்து கேட்பாரு அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ், சொர்க்கத்துல இருப்பார், யா அல்லாஹ் நான் விவசாயம் செய்யணும். புரியுதா உங்களுக்கு? விவசாயம் செய்யணும். அப்ப அல்லாஹ் கேட்பான், இங்க உலக இந்த சொர்க்கத்துல உனக்கு என்ன இல்லை, எல்லாமே இருக்குது. பாருங்க அல்லாஹ் தால எப்படி அந்த மனிதனோட பேசுறான், அந்த காட்சி எப்படி யோசிச்சு பாருங்க. அலஸ்தபி மாஷித், உனக்கு தேவையானதெல்லாம் அங்க இருக்குது, எல்லாமே இருக்குது. கால பலா, அல்லாஹ் யா அல்லாஹ் எல்லாமே இருக்குது, நான் விவசாயம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது, எல்லாமே இருக்குது. ஆனா எனக்கு ஆசை என்ன தெரியுமா, அந்த பூமியை உழுது கொஞ்சம் என்ன பயிரை போட்டு அத ஒரு பயிர் செய்யறது எனக்கு ஆசை. அது முளைச்சி பெரிய அறுவடை செய்ய அதெல்லாம் எனக்கு ஆசை இல்லை. கொஞ்சம் நான் விவசாயத்தோட இருக்கணும். சில பாப்பமார் அப்படிதான், என்னதான் மகன் உழைச்சாலும் சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு வீட்டுல சும்மா இருக்கல, அது அவங்களுக்கு பழகி போயிடுச்சு. அது தப்பு கிடையாது. சிலவங்களுக்கு விவசாயத்துல இன்ட்ரெஸ்ட் வந்தா அது அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் விவசாயம். புரியுதா அவங்களுக்கு? ஹைர். அப்ப எனவே அப்படி சிலவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கும். அப்ப அவர் சொன்னார்டா, நான் பூமியை உழுது என்ன செய்யணும், விவசாயம் செய்யணும். அப்ப அல்லாஹ் தாலாவும் அனுமதிக்கிறான். அப்ப அவர் சொர்க்கத்துல என்ன செய்யறார் என்றால், வித்துக்களை அந்த பூமியை உழுது வித்துக்களை போடுறார். போட்ட உடனே சொர்க்கத்துல என்ன மாசக்கணக்கில் தண்ணி அடிக்கணுமா, தண்ணி ஊத்தணுமா? இல்ல, கண்மூடி திறக்கின்ற நேரத்துல அது அப்படியே என்ன செஞ்சு வளர்ந்துருச்சு. அது மலைகளை போல, அதாவது நல்ல அறுவடைக்குரியதா கண் மூடி திறக்கிற அந்த நேரத்துக்குள்ள வந்துருச்சு. இப்ப அறுவடை செய்யற காலம், இப்ப கண் மூடி திறக்க இவர் போட்டார். இவர் நினைச்சார் என்னன்னா, ஒரு மாச கணக்குல கொஞ்சம் தண்ணி எல்லாம் ஊத்தி நாங்களும் அங்க கவனிப்போம் அப்படின்ட்டு. அப்ப இது திடீர்னு அப்படி வளர்ந்து அறுவடைக்குரிய நிலையை அடைந்த பொழுது அல்லாஹ் தாலா என்ன சொல்றான், இப்ப அவருடைய எண்ணம் அது அல்ல. அப்ப அல்லாஹ் தாலா சொல்றான் எப்படின்னால், தூனக இப்னு ஆதம், இப்ப நீ ஒன்றை எடுத்துக்க சொன்ன பொழுது சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், அதாவது ஒரு சொர்க்கத்துல இருக்கிற ஒரு மனிதன் இதை ஆசைப்படுறான், நல்லா அனுமதிக்கிறான், அவர் செய்கிறாரு, இப்படி ஒரு நிலை வந்துருச்சு என்று சொல்லி போட்டு, இப்ப நீ நினைச்ச நடந்துருத்தானே அப்படின்னு சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇன்னஹு லா யுஷ்பியுக ஷை, உன்னை எதுவுமே திருப்திப்படுத்தாது. புரியுதா உங்களுக்கு? அப்ப நான் சொன்னேன் சொர்க்கத்திலேயுமே அல்லாஹ் சொல்ற வார்த்தை ஹதீஸ் வருது. புரியுதா உங்களுக்கு? அப்ப எதுவுமே திருப்திப்படுத்தாது. அங்க சொர்க்கத்துக்கு போய்த்தோம், நமக்கு எல்லாமே இருக்குது, ஆனா கைய கால வச்சு சும்மா இருக்கிறாரு. அது தப்பு கிடையாது. அவர் ஆசைப்படுறாரு, அல்லாஹ் கொடுக்குறான். அது சொர்க்கத்துல நீங்க கேட்கறது கிடைக்கும் ஹதீஸுக்குள்ள வந்திருந்தானே, அப்படி இருக்கும். அப்ப எனவே அல்லாஹ் அங்க சொல்ற வார்த்தை, இந்த வாசனை தான் நமக்கு தேவை. அப்ப அதுக்கு அதோட அப்ப அத மூலியமானே உன்னை எதுவுமே திருப்தி அடைய செய்யாது என்று சொன்ன உடனே அங்க உட்கார்ந்து காட்டரபி கிராமப்புறத்து அரபி இருந்தாரு. அவர் சொன்னார், வல்லாஹி அல்லாஹ்வி சத்தியமாக இது குறைசியா இருக்கணும், இல்லைன்னா அன்சாரியா இருக்கணும். இது ஒண்ணு குறைசியா இருக்கணும், இல்லைன்னா அன்சாரி ஆகிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அந்த விவசாயத்துல ஒரு ஈடுபாடு இருக்குது, நாங்கண்டா இல்லவாப்பா அப்படின்றாரு. அப்ப அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிப்பு வந்துட்டு, வதஹிகன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம். ஹைர். அப்ப எனவே இது புகாரில வரக்கூடிய செய்தி, சரியான செய்தி. அப்ப அவர் அந்த எண்ணத்தை பாத்தீங்களா, அரபிய நான் இல்லவாப்பா அவர் தான் அந்த மாதிரி எங்கள்கிட்ட அந்த பழக்கம் இருக்குது. ஹைர். அப்ப எனவே கால இப்னு பத்தால் ரஹிமஹுல்லாஹ், இந்த ஹதீஸ்ல விளக்கம். இப்னு பத்தால் புகாரியுடைய மிகப்பெரிய விரிவுரையாளர். இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி ஃபத்துல் பாரில இவருடைய கருத்துக்கள் நிறைய பதிவு செய்வார். கால இப்னு பத்தால் وقوله دونك ابن آدم لا يشبهك شيء يدل على فضل القناعة والاقتصار. அதாவது
அதாவது அல்லாஹ் சொல்லானே உன்னை எதுவுமே திருப்தி அடைய செய்யாது, அந்த வாசகத்தில் இருந்து திருப்தி அடைவது என்பது ஒரு ஆரோக்கியமான பண்பு என்பதை உணர்த்துகிறது என்பதாக இப்னு பத்தல் ரஹிமத்துல்லாஹ் அந்த ஹதீஸினுடைய கருத்தை சொல்கிறார்கள். அதில் இருந்து புரிந்து கொள்ளப்பட வேண்டிய அத்தியாவசியமான ஒரு விடயத்தை சொல்கிறார்கள். இது புகாரினுடைய ஷரஹில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தான் قال الحافظ ابن حجر الاسقلاني رحمه الله عليه وفي اشاره الى فضل القناعه وذم الشر. அதாவது ஒரு மனிதன் எப்பயுமே போதுமென்று வாழ்வது அது சிறப்புக்குரியது. தேவை தேவை இன்னும் மேலதிகமா வேணும், இன்னும் கிடைக்கணும் கிடைக்கணும் என்று வாழ்வது இழிவானது என்பதை இதிலிருந்து பார்க்க முடியும் என்பதாக ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது ஃபத்ஹுல் பாரியிலே பதிவு செய்திருக்கிறார்கள். وقال صلى الله عليه واله وسلم اللهم اجعل رزق آل محمد قوتا. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ செஞ்சாங்க. யா அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அதாவது முஹம்மதுடைய குடும்பம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குடும்பத்துக்கு பசியை அடைக்கக்கூடியதை உணவாக கொடுத்து விடு, அதுக்கு மேல அதிகமா தேவையில்லை. சுப்ஹானல்லாஹ். இந்த கூத் என்ற வார்த்தை அதுதான் சொல்லுது. அப்ப இந்த கூத் உணவு, பொதுவாக கூத்துனா உணவு. கால இப்னு ஹஜர் ரஹிமுல்லாஹ், அதாவது பிறரிடத்துல வைத்து யாசகம் கேட்கிற அந்த இழிநிலையில் இருந்து கூத் எனக்கு பசிக்கு போதுமானதை யா அல்லாஹ் தந்துவிடு என்பதை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஹதீஸை விளக்கப்படுத்துறாங்க. அப்ப எனவே துனியா கூடி போய் துனியாவுல அதிகமாக தேடி தேடி அதாவது ஆடம்பரமா வாழ்றது ரசூலுல்லாஹ் விரும்பவில்லை என்பதை ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் சொல்லி இந்த செய்தி ஃபத்ஹுல் பாரியிலே பதிவாயிருக்கிறது. முஸ்லிமுக்கு இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி ஒரு விரிவுரை எழுதியிருக்கிறார்கள். அதுல ஷரஹுன் நவி அலா சஹீஹ் முஸ்லிம் அவங்க சொன்னாங்க என்றால் கால அஹ்லுல் லுகா, அரபு மொழி சார்ந்த மொழியியலாளர்கள் அல் கூத்து, இந்த இடத்துல கூத் என்பது பொதுவாக பசியை, அதாவது நான் பசிச்சு அதனால நான் மயக்க நிலையோ அல்லது மௌத்தாயிடக்கூடாது, அந்த மாதிரி பசியால் நான் வாடக்கூடாது, வதங்கி விடக்கூடாது என்பதை அந்த பசி அடைக்கக்கூடியதான் கூத் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இதுல அந்த துனியாவில் இருந்து குறைவாக எனக்கு வேண்டும், கூடுதலா தந்து விடாதே என்ற கருத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவா கேட்டிருக்கிறாங்க என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது ஷரஹ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அப்ப எனவேதான் நாம் இந்த இடத்துல போதும் என்ற அந்த எண்ணம் ஒரு மனிதனிடத்துல வர 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 அவன் தன்னை பணிவானவனாக பார்க்க ஆரம்பிப்பான். என்கிட்ட இருக்கிறது போதும். அப்ப யாரும் கேட்ட உங்கள்கிட்ட அது இல்லையா இது இல்லையா, நீ போதும். அப்ப பணிவு இயல்பா வரும். உங்கள்கிட்ட நீங்க தானே பெரிய ஆள், நீங்க இப்படித்தானே இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட அது இருக்குதுன்னா அப்படிதான் அதெல்லாம் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் இன்னும் வார அடுத்த மாசங்கள்ல அப்படி செய்ய போறேன் அப்படின்னு அவர் அறியாமலே ஒரு பெருமையான வார்த்தைகள் வரும். புரியுதா உங்களுக்கு? யார்கிட்டயாவது நீங்க அப்படி பாராட்டி அப்படி சொல்லி பாருங்க, உடனே அவர்கிட்ட இல்லைன்னாலும் கொஞ்சம் என்ன இருக்கிற மாதிரி காட்டிக்க முயற்சிப்பார். அப்ப என்னண்டா அந்த அதிகம் எடுக்கணும் தேடணும் என்ற அந்த உணர்வு இயல்பிலேயே ஒரு பெருமையை அது உள்ளுக்குள்ள பொதிந்திருக்கிறது. அதனாலதான் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவனோட மகனுக்கு சொன்னாங்க, என்னுடைய அருமை மகனே, நீ எனக்கு செல்வம் வேணும் என்று நினைத்தால் போதும் என்ற எண்ணத்தை எடுத்துக்கொள். போதும் என்று நீ நினைச்சா அது போதும், போதாதுன்னா நீ எவ்வளவு கிடைச்சாலும் உனக்கு போதாது. ஏனென்றால் போதும் என்ற அந்த எண்ணம் தான் அழியாத சொத்துன்னாங்க. அது மிகப்பெரிய சொத்து. அடுத்ததெல்லாம் இன்னும் தேவை என்பதை உள்ளத்துல போடும். அப்ப இன்னும் தேவைண்டா அவன் தேவையுடையவன், போதும் என்றால் எனக்கு போதும், அப்ப வசதி உள்ளவன். புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பேராசை, பேராசை அது வேணும் அது வேணும் அது வேணும் ஆசைப்படுறது, அது உன்னை ஃபக்கர்ல கொண்டு போய் சேர்த்துரும். அது என்ன செஞ்சிடும்? ஏழ்மையை கொண்டு வந்து விடும். அப்ப என்ன அர்த்தம்டா, இவர் வந்து மேலதிகமா தேடணும் என்றைக்காவே ஹராமான முறையில போவாரு, வட்டிக்குள்ள போவாரு. அவருக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு நல்லா கிடைக்கிற மாதிரி திடீர்னு அடிபட்டு ஒன்றும் இல்லாம ரோட்டுக்கு வந்துருவாரு. அது வந்து இன்னும் வேணும் என்ற பேராசை. சிலவங்க என்ன செய்வாங்கடா, இருக்கிறத நல்ல முறையில் வைப்பார், நிம்மதியா வாழ்வார், அதை வச்சுட்டு இருக்க மாட்டார். மேல என்ன வேணும் வேணும் வேணும்னு நினைச்சு போட்டு அது வேற ஒரு இடத்துக்கு போவார். அதுல தொழுகை மிக்காது, இபாதத்து மிக்காது, ஒண்ணும் இருக்காது. கடைசியில மாட்டிக்கிட்டு இருக்கிறத அப்படி வசதி வாய்ப்போடு நல்லா நிம்மதியா இருந்த நிம்மதியை இழந்துருவார். அதே மாதிரி அங்க அவருக்கு திருப்தி இருக்காது, அவருடைய வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. ஆனால் ஏதோ காசு பணம் கையில கிடைக்கிற மாதிரி இருக்கும். நாளடைவில் அவர் நிம்மதி இழப்பார், ஆரோக்கியத்தை இழப்பார், அவருடைய வாழ்க்கையை இழந்து விடுவார். எல்லாமே வந்துவிடும். அப்ப எனவேதான் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகனுக்கு சொன்னாங்க,
உனக்கு செல்வந்த நிலை வேணும்னு நீ நினைச்சா நீ எதை எடுத்துக்கொள், எதை தேடி, போதும் என்ற எண்ணத்தை தேடிக்கொள் என்பதாக வசிய செய்திருக்கிறார்கள். இமாம் இப்னு அசாக்கிர் ரஹிமஹுல்லா அவர்கள் தனது தாரிக் திமிஷ்கில பதிவு செய்திருக்கிறார்கள். தாரிக் திமிஷ்க் ஒரு அழகான புத்தகம், வரலாற்று புத்தகம். அது மாதிரி தாரிக் திமிஷ்க் இருக்குது, அது மாதிரி தாரிக் பக்தாத் இருக்குது, அது இமாம் ஹத்தீப் பக்தாதி. இது தாரிக் திமிஷ்க் இப்னு அசாக்கிர் ரஹிமஹுல்லா. இதெல்லாம் இஸ்லாமிய வரலாற்றில் முக்கியமான சில நூல்கள். قال உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்க யாரு? யாரு இவங்க? அஞ்சாவது ஒரு ஹலீஃபத்துர் ராஷித், நீதியாக, அதாவது 4 ஹலீஃபாக்கு பிறகு இவர் 5ஆவதா சொல்லுவாங்க. நீதியாக ஆட்சி செய்த ஒரு மனிதர், நிறைய அறிவோடு இருந்த ஒரு என்ன ஹலீஃபா. ஹிஜ்ரி 99 101 வரை 2 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. அவங்க சொல்றாங்க என்னடா, அல் ஃபிக்ஹுல் அக்பர், மிகப்பெரிய ஃபிக்ஹ் என்ன தெரியுமா? மிகப்பெரிய ஞானம், மிகப்பெரிய அறிவு. அல் கனா, ஒரு மனிதன் போதும் என்று எண்ணுவது, நினைப்பதுதான் மிகப்பெரிய ஃபிக்ஹ். அதே மாதிரி கஃபுல் லிசான், வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது மிகப்பெரிய ஃபிக்ஹ். தெரியலையா சும்மா உளரக்கூடாது. யார்கிட்டயா ஒரு கேள்வி கேட்டு தெரியல தெரியாது, முடிஞ்சு, அது மிகப்பெரிய ஃபிக்ஹ். தெரியாதது தெரிய இல்ல, எனக்கு தெரியாதுன்னு அந்த தெரியாதுன்னு காட்டிக்கொள்ளாம இருக்கிறதுக்காக வேண்டிய ஒரு 10 நிமிஷம் பேசுவாங்க. சொன்ன புரிஞ்சுதா உங்களுக்கு? எனக்கு தெரியாதுன்னா ஒரு 2 செகண்ட் போகும், எனக்கு தெரியாது பாய். அதான் அறிஞருடைய பண்பு, அப்படி இருக்கணும். இன்னும் ஒன்று இருக்குது, நம்மகிட்ட கேட்டு நமக்கு தெரியாதுன்னு, உண்மையாவே நமக்கு தெரியாது, அல்லது எனக்கு நமக்கு இதுல அனுபவம் இல்லை அப்படின்னு சொன்னா கூட விட மாட்டாங்க, அதுக்கு வேறையா திட்டிட்டு போவாங்க. உலகத்துல பல சோதனை. ஒரு விஷயமா, ஒரு மார்க் விஷயமா இருந்தாலும் நம்மளோட வயசுங்கும் போது ஒரு நம்மளோட 2 மடங்கு வயசுல மூத்தவங்க இருப்பாங்க. மார்க் விஷயங்களை கேட்கும்போது என்னட்ட கேட்காதீங்க, மூத்த அறிஞர்கள் இருப்பாங்க, கேளுங்கண்டா. நீங்க தான் வாயை திறந்து இப்படி கத்துறீங்க, அப்படி பேசுறீங்க, அங்க பேசுறீங்க, அந்த தலைப்பு பேசுறீங்க, இந்த தலைப்பு பேசுறீங்க, இதை கேட்டா சொல்லுது, அதுல ஒரு பெருமையாக வாங்க. வல்லாஹி நமக்கு சில விஷயங்கள் பதில் சொல்ல தெரியாது, ஏன்னா நமக்கு அனுபவம் இல்லை. நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன். நான் என்ன உதாரணத்துக்கு சொல்லணும், தெரியாதுன்னு சொன்னா கூட திட்டிக்கிட்டு போறாங்க. என்ன செய்ய, அதை நம்ம அவங்களுக்கு துவா செய்வோம், அல்லாஹ் அவளை மன்னிச்சிரு, அவ்வளவுதான். அல்லாஹ் அவளை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா அதுக்காக வேண்டி ஏன் சொல்லுங்க மாஷா அல்லாஹ் எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் பெரிய ஆள், எல்லாம் கேளுங்க, கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க, அப்படி நம்ம நினைச்சிடக்கூடாது. அது பெரிய ஃபிக்ஹ் அல்ல என்பதை நான் புரிஞ்சுக்கணும். நம்மளை விட அறிவுலையும் அந்தஸ்திலையும் கௌரவத்திலையும் கோடான கோடி மடங்கு பெரியவர்கள், இமாம்கள், அறிஞர்கள், அவங்க கூட ஒரு கேள்வி கேட்கப்பட்டா நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில நிக்கிற மாதிரி பயப்படுவாங்க, நடுங்குவாங்க. என்னால ஒரு மனிதன் ஒரு தவறான ஒரு விடயத்துக்குள்ள போயிட்டான்டா, கியாமத்து நாள் வரைக்கும் நமக்கு தான் பாவம் வரும். அதனால சும்மா நிறைய பேருக்கு ஒரு 4 பயானை கேட்டோடனே ஃபத்வா கேட்டு அடிச்சு விடுறது. சும்மா எதை கேட்டாலும் சரி, எந்த வாங்க நான் ஃபத்வா சொல்றேன், எனக்கு நான் வந்து அவர்கிட்ட கிளாஸ் போறேன், அவர்கிட்ட படிக்கிறேன்னா, அவர் ஸ்டூடெண்ட் வாங்க, அவர் மாணவருங்க வாங்க, அப்படியெல்லாம் போயிடுவானா, அதெல்லாம் பிள்ளை. தெரியாட்டி தெரிஞ்சவங்ககிட்ட கேளுங்க. அனே சார் சொல்றது ஹைர். அப்ப ஒரு ஆளை வந்து மார்க்க விஷயத்துல, நீங்க வேற விஷயத்துல விளையாடுற சரி, மார்க்க விஷயத்துல தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடுங்க. சும்மா நீங்க ஏதாவது ஒரு ஃபத்வா கொடுத்துருவீங்க, அவரை கியாமத்து நாள் வரைக்கும், அவர் அந்த மூத்து வரைக்கும் அவர் அமல் செய்வாரு, எல்லா பாவம் உங்களுக்கு தான் வரும். தெரியாட்டி தெரியாதுன்னு சொல்லிடணும். அப்ப எனவே மிகப்பெரிய ஃபிக்ஹ் என்பது என்ன? ஆனால் ஒரே ஒரு விடயத்தில் இந்த கனாத்து இருக்காது. எந்த விஷயத்துல கனாத்துல? போதும் என்ற இபாதத்துடைய விஷயத்துல, இல்முடைய விஷயத்துல கனாத்து வரக்கூடாது. மாஷா அல்லாஹ் படிச்சாச்சு போதும் நினைச்சா, அப்படி அல்ல. மறுமையிற விஷயத்துல அல்ல இது. அல்லாஹ் சொல்றான் என்ன, நபியே வக்குர் ரப்பி ஸித்னி இல்மா, அறிவு அதிகமாத்தா என்று கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அதனால அறிஞர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் அதிகமாத்தா என்று ஒன்ன குர்ஆனை சொல்றான்டா, அதே இல்மு தான். அப்ப எனவே எவ்வளவு தேடலுமோ அவ்வளவு தேடிக்கொள்ளுங்க. அதுதான் இல்முக்குள்ள ஒரு அந்தஸ்து என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரிதான் அமல், இபாதத் அதிகமா செய்யறதுல அர்த்தம் வந்து அஹ்சன் இருக்கணும். அஹ்சன் இல்லாம சும்மா கண்டதெல்லாம் நானா அமலா நினைச்சு செய்யறதெல்லாம் கூடாது, அதை புரிஞ்சுக்கணும். ஹைர். அப்ப உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொன்னாங்க, மிகப்பெரிய ஃபிக்ஹ்னா என்ன? போதும் என்ற எண்ணமும் நாவை கட்டுப்படுத்திக் கொள்வதுதான் என்பதாக சொன்னார்கள். இந்த செய்தி அதபுல் முஜாலஸா வ ஹம்துல் லிசான் இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய அறிஞர், அத்தம்ஹீத், அது மாதிரி ஜாமி பயானில் இல்ம், மிகப்பெரிய புத்தகங்கள் எழுதிய அறிஞர், அவருடைய அந்த புத்தகத்தில் சொல்றாங்க. அபு சுலைமான் ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு قال سمعت اختي تقول, அபு சுலைமான் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, என்னுடைய சகோதரி சொல்லுவாங்க, அதை நான் கேட்டிருக்கிறேன். அல் ஃபுகரா, அதாவது
வசதி இல்லாத ஏழ்மையான மக்கள் எல்லோருமே மரணித்து விட்டார்கள், எல்லாம் மரணித்தவர்கள் தான். ஆனால் யாரை அல்லாஹு தாலா போதும் என்ற அந்த கண்ணியத்தை கொண்டு வாழ வைத்தானோ, அவருடைய ஏழ்மையிலும் திருப்தி அடையக்கூடிய மனதோடு வாழ வைத்தானோ அவர்களை தவிர அடுத்தவங்க எல்லாம் இயல்பா மரணிச்சுட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இது யார்கிட்ட அந்த போதும் என்ற எண்ணமும் அல்லாஹ் தந்திருக்கக்கூடியதை கொண்டு பொருந்தி கொள்ற மனோநிலையும் இருக்குமோ அவங்க உயிர் வாழ்றாங்க. போதாதுன்னு இருந்தா அவன் வாழ்ந்தாலும் அவன் செத்துட்டு தான் இருப்பான். அவன் வாழ்ந்தாலும் உயிர் வாழ்ந்தவனாக இருக்க முடியாது என்பதை அபூ சுலைமான் ரஹ்மத்துல்லாஹி சொல்வதை இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது சிஃபத்து ஸஃப்வா என்ற நூலில் பதிவு செய்திருக்கிறார்கள். சிஃபத்து ஸஃப்வா ஒரு அற்புதமான புத்தகம். கால பக்ர் இப்னு அப்துல்லாஹ் அல் முஸனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, யக்ஃபீக மின துன்யா. பக்ர் இப்னு அப்துல்லாஹ் அல் முஸனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க என்றால், உலகத்துல உனக்கு கொஞ்சம் சாப்பாடு, அதாவது அவங்க சொல்றாங்கன்னா இந்த ஈச்சம்பழம் பேரிச்சம்பழம் கொஞ்சம் ஒரு குடி அளவு, கொஞ்சம் தண்ணி, இந்த மாதிரி சாதாரண உங்க வாழ்க்கைக்கு எது தேவையோ, அன்றாட வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை கிடைத்து விட்டால் அதை கொண்டு நீ போதுமாக்கி கொள். துனியா அப்படியே உன் பக்கம் வர ஆரம்பிச்சு இன்னும் தேட ஆரம்பிச்சால் நீ உன்னையே என்ன களைப்புல ஆளாக்கி கொண்டு நஷ்டத்துக்கு போய்விடுவாய். எனவே உலகத்துல இருக்கிற சொற்ப இன்பங்கள் நமக்கு கிடைக்க வேண்டிய, நமக்கு அன்றாட நம்மளோட வாழ்க்கையில கிடைக்கிறத கொண்டு ஒரு மனிதன் போதுமாக்கி கொள்கின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கையில நிம்மதி ஏற்படும். துனியா கூட கூட உன்னோட வாழ்க்கையில பிரச்சனைகளும் கூடும் என்பதாக பக்ர் இப்னு அப்துல்லாஹ் அல் முஸனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. இத அல் கனாஅ வ தஅஃஃபுஃப் என்ற நூல்ல இமாம் இப்னு அபி துன்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். قال அபூ சுலைமான் அத்-தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இதெல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல அந்த சார் அதான் சொல்றாங்க, விளையா அது அவங்களுடைய சொந்த கருத்து இல்ல. குர்ஆன் ஹதீஸ்க்கு முரணாக இருந்த இந்த கருத்தை நம்ம எடுக்க கூடாது. அந்த சார சமரிய இப்ப நம்முடைய விளக்கம் இருக்குதானே, நான் பேசுறதெல்லாம் வேற ஒரு பயான்ல பேசிக்கலாம். இது வகுப்புங்கிறதுனால அவங்க எப்படி புரிஞ்சிருக்கிறாங்க என்பதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். அப்பதான் நம்மளோட புரிதல் சரியா பிள்ளையான்னு பார்க்கலும். இப்ப நானா நினைச்சுக்கிட்டு ஒன்னு நினைச்சிட்டு போயிடாது. ஹை அப்ப என்ன கால அபூ சுலைமான் அத்-தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, சில மனிதர்கள் செல்வந்தத்தை தேடுகிறார்கள். அவங்க நினைச்சிட்டாங்க காசு பணத்தை சேர்க்கிறது தான் செல்வந்த நிலை என்று நினைக்கிறாங்க. நினைச்சு கொள்ளுங்க, அது செல்வந்த நிலை என்பது போதும் என்ற அந்த எண்ணத்தில் இருக்கிறது. அவங்க மன அமைதியையும் சந்தோஷத்தையும் அதிகமாக தேடுவதில் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். கொஞ்சமாக இருக்கிறது தான் நிம்மதி இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரிதான் படைப்பினங்களிடம் இருந்து அவர்கள் கண்ணியத்தை எதிர்பார்க்கிறார்கள். கண்ணியம் என்பது தக்வாவில் இருக்கிறது என்பதை நீ அறிந்து கொள். சுப்ஹானல்லாஹ். அப்ப பாருங்க, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, காசு பணத்தை சம்பாதிக்கிறது தான் உண்மையான செல்வந்த நிலை என்று. ஆனா போதும் என்ற தன்மையை அவங்க கொண்டு வரவே இல்லை. அப்ப தேவை தேவை தேவைன்னா அவருக்கு தேவையுடையவர், போதும் என்றால் அவர் போதுமானவர். புரியுதா? அப்ப இதைத்தான் அவங்க சொன்னாங்க. அது மாதிரி இன்னும் 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 அதான் அதிகமா தேடி வச்சிருப்பதுல தான் ராகத் இருக்குது என்று அவங்க நினைக்கிறாங்க. இல்ல, கொஞ்சமா இருந்தா போதுமான அளவு இருந்தா போதும், அதுல ராகத்து நிம்மதி இருக்கும் என்பதை அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தியை இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது அஸ்-ஸுஹ்துல் கபீர் என்ற நூல்ல பதிவு செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி தான் அபூ ஹாத்திம் அர்-ராஸி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், எப்ப இந்த கனாத் வரும் என்றால் அது எங்க ஏற்படும் என்றால் தகூனு ஃபில் கல்ப், தகூனு பில் கல்ப். கனாத் என்பது கல்புல உருவாகணும். போதுமா பயம் உங்களுக்கு? போதும், வாயில இல்ல, உள்ளத்துல வரணும். என்னை போதும் என்று உள்ளத்துல வந்தா அவரிடத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பணி வரும். அப்ப என்ன சொல்றாங்க, அல் கனாத் தகூனு பில் கல்ப், உள்ளத்துல வரணும். அதே மாதிரி யாருடைய உள்ளம் கனியாகி விட்டதோ, செல்வந்த நிலை அடைந்து விட்டதோ, கையும் அப்படி ஆகும். அதே மாதிரி யாருடைய உள்ளத்துக்கு தேவை தேவைன்னு உள்ளம் தேவையாக இருக்குதோ, அவர் எவ்வளவு சேர்த்தாலும் குமிச்சாலும் அது திருப்தி பெறாது. யார் ஒரு மனிதர் போதும் என்று வாழ்க்கையை கடந்து செல்கிறாரோ அவரு ஃபெடப்பாகி டென்ஷன் ஆகி எப்பொழுதுமே கைசேதமாக அலைய மாட்டார். நிம்மதியாக முத்துமையினாக வாழ்வார், சந்தோஷமாக மன அமைதியோடு வாழ்வார். அப்ப நஃப்சுல் முத்துமையினா எங்க வருது பாத்தீங்களா? அப்ப கல்புல கினா வந்துட்டால் கல்பு சலீமாகும், நஃப்ஸ் முத்துமையினாவாக மாறும். அப்படி வந்துட்டால் எங்கட நடத்தையில பணிவு வரும். பணிவு வந்தா அல்லாஹ் உயர்த்துவான். எங்கட உள்ளத்துல போதாது வந்தா பெருமை வரும், பெருமை வந்தா அல்லாஹ் தாழ்த்துவான். அப்ப நஃப்ஸ் முத்துமையினாவா இருக்காது. இத
யார் சொன்னாங்க? அபு ஹாத்திம் அர் ராசி. அபு ஹாத்திம் அர் ராசி, அபு ஜுரா அர் ராசி, ராசியைன்னு சொல்லுவாங்க. ஹதீஸ் துறையினுடைய மிகப்பெரிய கடல்கள், மிகப்பெரிய அறிஞர் அபு ஹாத்திம் அர் ராசி, அபு ஜுரா அர் ராசி போன்ற அறிஞர்கள். இதை சொல்றது அபு ஹாத்திம் அர் ராசி. இமாம் இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது ரௌதத்துல் உகலா, ஒரு அற்புதமான புத்தகம், அதுல பதிவு செய்திருக்கிறார்கள். அதுல நிறைய ஆதாரபூர்வமானதும் இருக்குது, இட்டுக்கட்டப்பட்ட செய்தியும் இருக்குது. நம்ம தான் பிரிச்சு பார்த்துக் கொள்ள வேண்டும். எனவே அந்த கனா என்பது ஒரு மனிதனிடத்துல வந்துட்டால் அப்ப அந்த மனிதனுடைய வாழ்க்கை சரியான ஒரு நிலையில போகும். அப்படி இல்லைன்னு சொன்னா அவருடைய வாழ்க்கை சரியான நிலையில் இருக்காது, இன்னும் தேவை என்ற அந்த ஒரு அந்த ஹவாவின் பக்கம் அவர் சென்று விடுவார். யார் ஒரு மனிதர் தனக்கு போதுமானது என்று ஒன்றை எண்ணி வாழ ஆரம்பிப்பாரோ நிம்மதியாக வாழ்வார், நஃப்ஸ் முத்மைன்னாவாக இருக்கும். எப்ப எனக்கு தேவைன்னு இருந்தா அவருடைய உள்ளம் அமைதி பெறாது, எப்பயுமே இந்த சுடுமணலுக்கு மேல இருக்கிற மாதிரி இருப்பார், ஓடிக்கிட்டே இருப்பார், எங்க இருக்குது, எங்க நான் நிம்மதி பெறுவேன் சொல்லி. அப்ப எனவே ஒரு மனிதத்துல கனா விட்டால் அல்லாஹ்வுடைய முஹப்பத்து கிடைக்கும், ஈமான் பூர்த்தியாகும், ஹயாத் மனமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வார். அதே மாதிரி அவர் இயல்புலே அன்பானவராக இருப்பார், மக்களுக்கு மத்தியில் அன்பை பரப்பக்கூடியவராக இருப்பார். அதே மாதிரி மனிதர்களுக்கு நல்லது கொடுப்பார், உள்ளத்தில் அமைதியை பெற்றுக்கொள்வார். ஏனையவங்களை பத்தி புறம் பேச மாட்டார். எனக்கு போதுமெண்டா தேவைன்னு வந்தா தான் என்ன செய்வாரு, அவனை பத்தி பேசுவாரு, இவனை பத்தி பேசுவாரு, தன்னோட போட்டி போறவனை பத்தி பேசுவாரு, அடுத்தவனோட போட்டி போடணும் மனநிலை வரும். இப்படி அவரே தன்னைத்தான் அறியாமல் அழித்து கொண்டே செல்வார். எனவே சொர்க்கத்தை நோக்கி நகர்த்துகின்ற ஒரு எண்ணம் போதும் என்ற எண்ணம். அதே மாதிரி தான் ஒரு மனிதன வாழ்க்கையில பறக்கத்து வேணும் என்றா எனக்கு போதும் என்ற எண்ணம் வர வேண்டும். அதே மாதிரி தான் நீங்க கண்ணியமா வாழணும் இந்த உலகத்திலே மறுமையிலையும் என்றால் போதும் என்ற எண்ணம் வர வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க பெருமையை நோக்கி செல்வீர்கள். பெருமையை நோக்கி சென்றால் நீங்க நரகத்துக்கு உரியவராக மாறுவீர்கள். நீங்க பணிவோடு வாழ்ந்தால் அவர் அல்லாஹ் உயர்த்துவான், இம்மையிலும் உயர்த்துவான், மறுமையிலும் உயர்த்துவான். எனவே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், இதயத்தில் இருக்கக்கூடிய இரண்டு பக்கங்களில் நாம் எந்த பக்கத்தை அலங்கரிக்க வேண்டும், எந்த பக்கத்தை மூடிவிட வேண்டும். போதாது என்பதை மூடிவிடுங்கள், எனக்கு போதும் என்பதை திறந்து வையுங்கள், வாசியுங்கள், படியுங்கள், அலங்கரியுங்கள். வாழ்க்கை மறுமலர்ச்சியாக அமையும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட கல்பாக நம்முடைய கல்பை, இதயத்தை அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. அப்படிப்பட்ட நஃப்ஸாக நம்முடைய நஃப்ஸை அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வஅத்தூபு இலைக்.